உலக சினிமாவின் வரைபடத்தில் இந்தியாவை ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக நிலைநிறுத்திய மாமேதை சத்யஜித் ரே. ஏப்ரல் 23, 1992 அவர் மறைந்தாலும் அவர் உருவாக்கிய பிம்பங்கள் காலத்தை கடந்து இன்றும் வாழ்கின்றன. சாந்திநிகேதனில் அவர் பயின்ற ஓவியக்கலைதான் அவரது நேர்த்தியான காட்சி கோணங்களை தீர்மானித்தது. 1955 வெளியான பதேர் பாஞ்சாலி இந்திய சினிமாவின் போக்கையே மாற்றியது. லண்டனில் பார்த்த பைசைக்கிள் தீவ்ஸ் அளித்த உத்வேகத்தில் தன் மனைவியின் நகைகளை அடகு வைத்து இந்த காவியத்தை உருவாக்கினார் ரே. வறுமையிலும் ஒளிந்திருந்த மனிதாபிமானத்தை அபு என்ற சிறுவன் வழியாக உலகுக்கு காட்டினார். இந்தியாவிற்கு முதலில் ஆஸ்கார் விருதினை பெற்றுத்தந்த பெருமை இவரையே சாரும். 1992 ஆஸ்கார் கமிட்டி தனது வரலாற்றிலேயே முதன்முறையாக கொல்கத்தாவிற்கே வந்து அவர் படுத்திருந்த மருத்துவமனை படுக்கையிலேயே அந்த உயரிய விருதினை வழங்கியது. அவர் ஒரு சிறந்த இயக்குனர் மட்டுமல்ல, மிகச்சிறந்த எழுத்தாளரும் கூட. அவர் உருவாக்கிய பெலுடா கதாபாத்திரம் இன்றும் வங்காள இலக்கியத்தில் கொண்டாடப்படுகிறது. தன் படங்களுக்கு தானே இசையமைத்த ரே 32 தேசிய விருதுகளை வென்று சாதனை படைத்தார். மேலும் பாரத ரத்னா, தாதா சாஹிப் பால்கே போன்ற உயரிய விருதுகளையும் பெற்றுள்ளார். சத்யஜித் ரேயின் படங்களை பார்க்காதவன் உலகில் சூரியனையும் சந்திரனையும் பார்க்காதவனுக்குச் சமம் என்றார் அகிரா குரோசாவா. சினிமா என்பது சமூகத்தின் ஆன்மாவை வெளிப்படுத்தும் கண்ணாடி என்பதை உலகுக்கு உணர்த்திய சத்யஜித் ரேயின் புகழ் என்றும் அழியாது.